மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து கவனித்த பொழுது இங்கு இந்த கற்றல் பருவத்தில் எவையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பள்ளி நிர்வாகம் சிறப்பாக அறிந்து செய்திருக்கிறது என்பத விஷயம் மட்டும் எனக்கு முழுமையாக புரிந்தது. இந்த பள்ளியை பற்றி என்னுடைய நண்பர் இக்பால் அவர்கள் சொல்லிய பொழுது இந்த பள்ளியை பார்க்க வேண்டும் என்று ஒரு வருடமாக நான் சொல்லியிருந்தேன். அதற்கான வாய்ப்பு இன்று தான் கிடைத்தது. இந்த பள்ளியின் ஆண்டறிக்கை வெகுவாக இருந்தது. பொதுவாக பள்ளியில் தேர்ச்சி விவரங்கள், மதிப்பெண் விவரங்கள் இவற்றை பற்றியெல்லாம் பொதுவாக குறிப்பிட்டு சிலாகித்து தேர்ச்சி விகிதத்தை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை தாண்டி புலன்வழி கல்வி, மொழிவழி கல்வி, இன்னும் எத்தனையோ விதமான ஒரு ஆற்றல் கல்வி கற்கும் மேம்பாடு விஷயங்களை பற்றி நிறைய சொல்லியிருந்தார்கள். பொதுவாக ஜிடிபியை பற்றி சொல்லுதுண்டு. ஜிடிபி என்னுடைய நண்பர் சொல்வார், அது ஒரு நல்ல வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தை என்பார். அப்படி என்றால் ஒரு மரத்தை வெட்டுகிற பொழுது அது ஜிடிபியில் வருகிறது, ஆனால் மரத்தை வைக்கும் பொழுது அது ஜிடிபியில் வருவதில்லை என்று என்னுடைய நண்பர் சிலாயித்து சொல்வார். அதுபோல இங்கு நம்முடைய குடும்ப பெண்கள் அவர்கள் ஆற்றுகிற செயல்கள் இது இவை எல்லாமே ஜிடிபியில் வருவதில்லை. அதுபோன்று எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இன்று இந்த தொழில் விருது கொடுக்கப்பட்ட பொழுது எனக்கு அது நினைவு வந்தது. இவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய அருமையான நேரத்தை, குவாலிட்டி டைம் கொடுத்து இந்த குழந்தைகளை அனுப்பி இங்கு ஆசிரியர்களும் நிர்வாகமும் மாணவர்களும் ஒத்துழைத்து இந்த முக்கூட்டு விஷயங்கள் சரியாக போவதில் இந்த மாணவர்களுக்கு இந்த வயதில் எவ்வளவு சமூக ஒற்றுமையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கான இந்த நிகழ்ச்சிகள், அவ்வளவு நிகழ்ச்சிகளும் வெகுவாக கவர்ந்தன. பெரும்பாலும் தமிழ் ஆங்கில பள்ளியில் ஆங்கில பாடல்களும் மிக்க ஒசையோடு கூடிய பாடல்களுமாக இருந்து நம்மை காதுகளை ஒரு மாதிரி செய்வது நான் வருத்தப்படுவதுண்டு. இன்று அதற்கெல்லாம் இடம் தராமல் நிறைய நல்ல தமிழ் பாட்டுகளும் நல்ல அருமையான கிரியேட்டிவான நாடகங்களும் இதை கண்டுகளித்த பொழுது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இதற்கு பள்ளி நிர்வாகத்திற்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபாதர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் பல வருடங்கள் சிறையில் இருந்திருக்கிறார். எங்களை வறுமை கடைகளும் செம்மையாக வளர்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு வளர்த்திருக்கிறார். என்னை படிக்க வைத்த பொழுது கூட படிக்க வைப்பதற்கான அந்த செலவினங்களுக்கு இங்கு ஓரத்த நாடு இங்கு அங்கிருந்து அவருடைய பாலிய நண்பர், தொழில் செய்கின்ற நண்பரிடம் பணம் வாங்கிக்கொண்டு போய் என்னை கல்லூரியில் சேர்த்த அந்த நன்றி விசுவாசம் என்னுள் இன்றும் நிறைந்து தினதோறும் அந்த நன்றியர்களை காலை பெயரின் போது வெளிப்படுத்திக் கொள்வேன் மனதார. அதுபோல இந்த மாணவர்களும் இந்த சொல்லுவாங்க நற்பண்புகளில் ஒரு பண்பாக சொல்வது ஒரு கிராட்டிடியூட், கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட் என்பாங்க. கிராட்டிடியூட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட். அந்த நன்றி அறிதல் மாணவர்களுக்கு செம்மையாக இந்த கல்வி நிறுவனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்று நான் நினைக்கிறேன். அது மிகச்சிறப்பு. அந்த நன்றியறிதல் உணர்வு அந்த ஒரு பண்பு இருக்கிற போது மற்ற பண்புகள் எல்லாம் கூடவே வந்துவிடும். என் நண்பர் ஒரு கூட்டத்தில் கூட இதை ரொம்ப பற்றி சிலாகித்து சொன்னார். அதனால் எனக்கு இந்த நினைவு வருகிறது. இங்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த அச்சம் தவிர ஆற்றலை பெருக்கு என்ற இந்த பள்ளி நிர்வாகத்தின் குறிக்கோள் இந்த மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்வதாக அமைந்தது, தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதன் செயல்பாடுகளை எல்லாம் முழுமையாக புரிந்து கொள்ள வைக்கிறது. இந்த நிகழ்விற்கு பேசவும் வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.